ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அக்டோபர் 12ஆம் தேதி நடத்தப்பட இருக்கின்ற உடற்கல்வி இயக்குநர் நிலை 1 தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு பதிவுல உடற்கல்வி இயக்குனருக்கு புதிதாக தற்போது 2025 ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கின்ற புதிய பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற 10 யூனிட் அத அடிப்படையில ஒரு புத்தகம் அஸ்தேயா ஃபவுண்டேஷன் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த புத்தகத்துல எப்படி தேர்வுக்கு சம்பந்தப்படக்கூடிய தகவல்கள் இருக்கா அப்படின்றது. இந்த முதல் பதிவிலே நிறைய மாணவர்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு. அந்த புத்தகம் குவாலிட்டியா இருக்குமா? அந்த குவாலிட்டி இருக்கா அப்படின்றத புத்தக ரிவ்யூவரா நான் சொல்ல முடியாது. அந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படிச்சிட்ட ஒவ்வொருத்தவங்களும் அந்த புத்தகத்துக்கான ரிவ்யூவை பிளேஸ் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி உங்களுடைய தேர்வு முடிஞ்ச பிறகு, தேர்வு எழுதின பிறகும் உங்களுடைய ரிவ்யூவை அதில் பிளேஸ் பண்ணுங்க. முதல்ல என்னன்னா, தேர்வுக்குடைய கான்டென்ட் எல்லாமே அதில் கவர் பண்ணியிருக்காங்களா? இப்போ ஒரு சில இடங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தொலைபேசியில் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஷார்ட் இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம உடனே தொலைபேசி தொடர்பு கொண்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உடனே 1500 அனுப்புங்க, 2000 அனுப்புங்க, எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு 30 மார்க் எழுதக்கூடியது. அப்படி ஏதாவது மெட்டீரியல் நீங்க போட்டிருந்தீங்க அப்படி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா, அனுப்பி அதை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அந்த புத்தகத்தை வாங்கி பார்க்கும்போது தெரியும் அதுல ஒண்ணுமே இருக்காது. அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜின்றது அந்த டாபிக் வைஸா ஏதாவது வரி பை வரியா ஏதாவது பர்டிகுலரா கூகுள்லயே இதுலயே எடுத்து ஒரு மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்ப அது நம்மளுக்கு வேஸ்ட் அப்படின்றது நல்லா தெரியும். ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்தளவு ஆத்தென்டிக்கான ஒரு புத்தகம், தாராளமா நீங்க வாங்கலாம். ஏன்னா இதுல எந்த விதமான அதாவது ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல இல்லாம ஒரு விரிவாகவே தேவைப்படக்கூடிய டாபிக்ல விரிவாகவே தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சில டாபிக்ல படிக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எம்சிக்யூ டைப்புக்கு எப்படி படிக்கணுமோ அதற்கான தயாரிப்பு நிலையிலையும் இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுல கடந்த ஏன் ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிவ்யூல நம்மளுக்கான நீங்க ரிவ்யூவை தொடர்ச்சியா கேட்டீங்கன்னா, அந்த ரிவ்யூலயே தெரியும் அந்த கான்டென்ட் எல்லாம் கவர் ஆயிருக்கா? அவங்க குடுக்கப்பட்டிருக்க கான்டென்ட்ட அவங்க கவர் பண்ணியிருக்காங்களா? அப்படின்றத தெரியும். அதுக்காக தான் நம்ம ரிவ்யூ குடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ரிவ்யூல என்ன அப்படின்னா, யூனிட் 3 வரைக்கும் உங்களுக்கு ரிவ்யூ குடுத்திருந்தேன். ஸோ இப்ப யூனிட் 1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் அதுல இருக்கக்கூடிய பார்ட் எல்லாம் நான் குடுத்திருந்தேன். அதுக்கடுத்து யூனிட் 2 யூனிட் 2 பொறுத்தளவு ஆர்டிஜி, பிடிஜி, ஆர்டிஎஸ் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நடத்தப்படக்கூடிய ஆர்டிஜி அண்டர் 17, அண்டர் 19, அண்டர் 14 இவங்களுடைய ரிலேட்டட் இருக்கக்கூடிய மேஜர் கேம்ஸ். அதே மாதிரி பி கேட்டகரியில வரக்கூடிய கேம்ஸ், அப்புறம் சி கேட்டகரியில வரக்கூடிய தடகளம். இந்த இந்த 3 கேட்டகரியுமே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. தேர்ட் யூனிட்ல எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பியூர்லி 2 தான். ஒன்று செஸ் டி கேட்டகரியில இருக்கக்கூடிய செஸ்ஸும், அதே மாதிரிக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தடகளம் அத்லெட்டிக்ஸ் அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்ப இந்த ஏபிசி டி என்று சொல்லக்கூடிய விளையாட்டுகளை தான் இந்த 2வது யூனிட் 3வது யூனிட்லயும் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம அதனுடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்ப ஃபோர்த் யூனிட்டுடைய ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட், சிக்ஸ்த் யூனிட் அந்த ரிவ்யூ மட்டும் இந்த பதிவில் பார்க்குறோம். இன்னொரு 3வது பதிவில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். சரியா? தேர்வுக்கு தயாராகி கொண்டு நீங்க புத்தகம் வாங்கட்ட கூட இதுல என்னென்ன டாபிக் எப்படி இருக்கு அப்படின்றத கூட நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாவே பாருங்க. இப்போ டோர்னமெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அவார்ட் இதுல 3 ஏரியாவை கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது டோர்னமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான போட்டிகளை நடத்துறோம், அதுல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, அடுத்து என்னென்ன அவார்ட்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க டாபிக். அப்ப 3 ஏரியா. அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா டோர்னமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க என்னன்னா ஸ்கூல் லெவல்ல, காலேஜ் லெவல்ல, யூனிவர்சிட்டி லெவல்ல என்ன டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதான் டாபிக்ல ஃபர்ஸ்ட் வருது. அப்ப ஸ்கூல் லெவல்ல நடத்தக்கூடியது எச்ஜிஎஃப் பேஸ் பண்ணி வரக்கூடிய எச்ஜிஎஃப் செலக்ஷன் ட்ரையல்ஸ் அதுக்கு போகக்கூடியதெல்லாம் நடத்துறாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டிஜி, பிடிஜி, ஆர்டிஎஸ் நடத்துறாங்க. ஸோ இதுதான் மேஜரான ஒரு விளையாட்டு பள்ளியை பொறுத்தளவு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் அப்படின்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் லெவல்ல அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய சவுத் ஜோன் காம்படிஷன், தென்னிந்திய போட்டிகள் மற்றும் அகில இந்திய போட்டிகள், ஆல் இந்தியா காம்படிஷன். ஸோ இது எல்லாமே அதில் நடக்குது. ஸோ அப்போ அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய விளையாட்டுகள் இருக்கு. இந்த ரெண்டுக்கு சேர்த்ததுமான தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பார்த்தோன்னா ஸ்பெஷலா அதிகமான மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய மாநில அளவில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமான பரிசு தொகையோட சிஎம் டிராஃபி அப்படின்ற ஒரு டிராஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நடந்துகிட்டு இருக்கு கடந்த காலங்களில். தற்போது இந்த ஆண்டுமே நாளைய தினம் வெவ்வேறு மாவட்டங்களில் தொடங்க இருக்கிறது.
ஸோ இன்னைக்கு திங்கட்கிழமை, சில மாவட்டங்கள் இன்னைக்கு தொடங்கும், சில மாவட்டத்தில் நாளைக்கு தொடங்குது, இன்னும் ஒரு நாள் கழித்து அங்கே தொடங்குது. அப்போ இந்த சிஎம் டிராஃபியும் அதில் இருக்கு. ஆனால் பட் சிலபஸ்ல தனியாக சிஎம் டிராஃபின்னு ஒரு கெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால டோர்னமெண்ட்ல நீங்கள் அங்கே படிக்க தேவையில்லை, சிஎம் டிராஃபியில் படிச்சா போதும். இல்லை இங்கே படிச்சா அங்கே தேவையில்லை. அடுத்து யூனிவர்சிட்டி லெவல் அப்படின்னாவே அந்தந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இன்டர் காலேஜ் லெவல் டோர்னமெண்ட் இருக்கும். அந்த இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட்ல பங்கு பெறக்கூடிய மாணவர்களையோ இல்லை அதிலிருந்து தேர்வு பெறக்கூடிய பல்கலைக்கழகத்தை அணிக்கு தேர்வு பெறக்கூடிய மாணவர்கள் சவுத் ஜோன் காம்படிஷன் ஆல் இந்தியாவுக்கு போய் நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து பார்த்தோன்னா ஃபெடரேஷன் அசோசியேஷன் டோர்னமெண்ட் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், ரீஜனல் லெவல், நேஷனல் லெவல், ஏஷியன் லெவல், இன்டர்நேஷனல் லெவல். அப்போ என்ன இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி மாவட்ட அளவில் தொடங்கி மாநில அளவில், மண்டல அளவில், தேசிய அளவில், ஆசிய அளவில், இன்டர்நேஷனல் அளவில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபெடரேஷன்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க அப்படின்றதான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒருத்தவங்க யார் இருக்கா அப்படின்னா, அதாவது இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் பாடி, அந்தந்த கேமுக்கான ஒரு ஃபெடரேஷன்ஸ் இருப்பாங்க, அசோசியேஷன்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபெடரேஷன்ஸ் அசோசியேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், அதாவது இந்தியாவில் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இருக்காங்கன்னா, அவங்கள அப்ரூவல் வாங்கப்பட்டிருக்க சங்கங்கள் இருக்கு பத்தியில, அவங்க மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள். அவங்க நடத்தக்கூடிய போட்டிகளை வாங்கக்கூடிய சர்டிபிகேட் தான் நீங்க எதிர்காலத்துல ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையோ இல்ல வேற ஏதாவது பிரைஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குறோ அவங்க எல்லாம் நீங்க வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கதான். அப்ப முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பாடி ஒரு நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பாடியை அங்கீகரிக்கணும். அந்த ஃபெடரேஷனை அடுத்து யார் அங்கீகரிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நேஷனல் ஃபெடரேஷன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அங்கீகரிச்சிருக்கணும். அந்த நேஷனல் ஃபெடரேஷன் ரீஜனல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ அவங்களுடைய ஃபெடரேஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கணும். அந்த ரீஜனல் லெவலில் உள்ளவங்க இல்லை நேஷனல் லெவலில் உள்ளவங்க டேரக்டாக ஸ்டேட் லெவலுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். ஸ்டேட் லெவலில் யாருக்கு அப்ரூவல் கொடுக்கணும்? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ இதான் ரீஜன். அப்போ போட்டி நடக்கிற விதமே இப்படி தான் போகும். டிஸ்ட்ரிக்ட் போட்டி, ஸ்டேட் போட்டி, ரீஜனல் போட்டி, இல்லை ரீஜனல் இல்லாமல் நேரடியாக நேஷனல், ஏஷியா அப்படி தான் போவாங்க. இதுல இருந்து ஏதாவது ஸ்கிப் பண்ணி போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிக்டே நடத்தல, அப்போ அது வேற ஸ்கிப் பண்ணி போறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது அங்கீகரிக்கப்படாத சங்கங்கள், பொய்யான சங்கங்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஸ்கீம்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் தி எஸ்டிஏடி அண்ட் சாய், இதை பத்தி கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்மளுக்கு பழைய சிலபஸ்லேயே நம்ம இது இருந்ததான். மேலே உள்ளதுலையுமே நம்மளுக்கு பழைய சிலபஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவலில், அதாவது இந்த சங்கங்களை அங்கீகரிக்கிறது யாரு அப்படின்ற அடிப்படையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இது பொதுவாகவே எஸ்டிஏடி, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்றது எது, அது தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே இந்த எஸ்டிஏடி இருக்கும். அது அதே மாதிரி சாய், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது தான். இதை பற்றியான அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அவங்களுடைய எய்ம் என்ன, அவங்க எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கு எந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் இஷ்யூஸ் பண்ணுறாங்க, அவங்க டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற தரவான ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சிருக்கணும். அவங்க எப்படி ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் எப்படி வச்சிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் எப்படி வச்சிருக்காங்க, ரெண்டுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் அதெல்லாம் இருக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில் ஒன்று வச்சிருக்காங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சாய் ஸ்கீம் அது. ஸோ இந்த மாதிரி எஸ்டிஐடி ஸ்கீம் அப்படின்னு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் அவார்ட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் இப்போ தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல். அப்போ இந்தியாவில் அதே மாதிரி தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அவார்ட்ஸ் என்ன, இந்த அவார்ட்ஸை பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்டிடி வெப்சைட்டுக்குள்ள உள்ள போனீங்கன்னாவே என்னென்ன மாதிரியான அவங்களுக்கு பிரைஸ் மணிஸ் அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் நேஷனல் அவார்ட்ஸ் அப்படின்றது. நம்ம நேஷனல் அவார்ட்ஸை பொறுத்தளவு அது நம்ம அர்ஜுனா அவார்டு, துரோணாச்சாரி அவார்டு, அதே மாதிரி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு. அந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டை தான் இப்போ நேமை மாற்றிட்டாங்க. மேஜர் தைன்சந்த் நேம்ல அந்த அவார்ட்ஸோடைய நேமை மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன அவார்ட்ஸ், அதே மாதிரி பெஸ்ட் யூனிவர்சிட்டி, ஆல் இண்டியா இந்தியன் யூனிவர்சிட்டியில் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய என்ன ட்ராஃபிஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பற்றி, நேஷனல் லெவல் அவார்ட்ஸை பற்றி அதை பற்றி தெளிவாக உள்ள கொடுத்துருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலை பற்றி கொடுத்துருக்கு. அப்புறம் சிலபஸ் பார்த்தோன்னா எக்ஸலன்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் உள்ள, அதை பற்றி சொல்லியிருக்கேன். இன்சென்டிவ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அட் ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல், அதாவது இன்சென்டிவ்ஸ், அதாவது இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவார்டுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலில் என்னென்ன இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரியான ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுறது அப்படின்றத பற்றி தான், அதை பற்றியும் விரிவாக உள்ளவே இருக்கு. அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட், ட்ரோஃபீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். இப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட், ட்ராஃபீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா என்ன, அதாவது நம்மளுடைய இது ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவலும் கொடுக்கல, அவங்க எல்லா லெவல்லையுமே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய சிக்னிஃபிகண்டான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் என்ன, இப்போ டென்னிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம், இல்லை பேட்மிண்டன் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் குறிப்பாக உவர் கப்பு,
இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டோர்னமெண்ட். ஃபிஃபா வேர்ல்டு கப் இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்டு டோர்னமெண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே இப்போ வந்து ரங்கசாமி கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கில பார்த்தோம்னா ஃபேமஸான டோர்னமெண்ட். நேரு ட்ரோஃபை, நேரு ட்ரோஃபி இதெல்லாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்கக்கூடிய சில ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி என்னென்ன ஸ்போர்ட்ஸோட அவங்க ரெலவெண்ட் இருக்காங்க அப்படின்ற பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்போ அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து சிஎம் டிராஃபி அதை பத்தி உள்ள தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. சிஎம் டிராஃபி பத்தி விரிவாகவே கொடுத்துருக்கு. இப்போ சமயத்தில் போட்டியில் நீங்க கலந்துக்கிறதுனால தெரியும். அது ஒவ்வொரு டயத்துலையும் சிக்னிபிகண்டா சில ஈவெண்ட்ஸை மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா பட் ஸ்டாட்டிக்கா இங்க கொடுத்துருக்கோம் சில தகவல்களை கரண்ட் இருக்கக்கூடிய அடிப்படையில். அப்புறம் நேஷனல் கேம்ஸ் என்னென்ன கேம்ஸ் இருக்கு, ஏசியன் கேம்ஸ் என்ன, ஒலிம்பிக் கேம்ஸ், வேர்ல்டு கப் இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. வேர்ல்டு கப் ஏற்கனவே இல்லை, பட் ஒலிம்பிக் கேம்ஸ், ஏசியன் கேம், நேஷனல் கேம்ஸ் உள்ள இருந்ததுதான். ஸோ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்கனைசேஷன் செட்டப்ல அண்ட் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஎஸ்சி சரியா, டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இதுதான். ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷன் கீழே தான் நீங்க நம்ம இந்த இதில் அப்பாயின்மெண்ட் ஆகணும், வேலைக்கு போக போறோம், ஹை ஸ்கூல்லையோ ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல போக போறோம். அதே மாதிரி எஸ்சிஆர்டி ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். என்சிஆர்டி இருக்கிற மாதிரிக்கே ஸ்டேட் கவர்மெண்ட்ல அதே வேலையை பார்க்கக்கூடிய ஸ்டேட்ன்ற வேலையை பார்க்கக்கூடிய எஸ்சிஆர்டி இருப்பாங்க சரியா. அவங்க என்சிஆர்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களே புதிதாக ஏதாவது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து டயட் அப்படின்றது வந்து மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம். ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இது இருக்கும். சில மாவட்டங்கள்ல கவர்மெண்ட்டே ஐடி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா நடத்துறாங்க ஒரு சில மாவட்டங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் பாளையமேட்டில் 2 இருக்கு. ஒன்று டயட் இருக்கும், இன்னொன்று டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்கும் சரியா. அடுத்து ரோல் ஆஃப் சிஐபி அண்ட் டிஏபிசி இவங்க தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பிசிக்கல் எஜுகேஷன் ஆக்டிவிட்டி, கவர்மெண்ட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல்ஸ், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு, வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இவங்களுக்கு போட்டியை நடத்துறது. அது மாதிரிக்கு வந்து அந்த மாவட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி சரியா பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் பண்றாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்றது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஆர்டிஜி பிடிஜி போட்டிகளை சிறப்பாக நடத்தி கொடுப்பது. ஹெச்ஜிஎஃப்ஐ என்று சொல்லக்கூடிய ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் அவங்க நடத்தக்கூடிய போட்டிகளுக்கான தெரிவு போட்டிகளை நடத்தி, அதே மாதிரிக்கு அவங்க அந்த மாநில போட்டிக்கு தேர்வாகக்கூடிய வீரர்களுக்கான பயிற்சி முகாமை கொடுத்து, அரசு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கான நிதியை கொடுத்து அவங்களை கொண்டு நேரடியாக தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற வைக்கக்கூடிய பணியை இந்த சிஐபி அண்ட் டிஐபிஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஐபி அப்படின்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். இந்த டிஐபி அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் விஜிலேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி சிஐபி அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லா டிஐபிக்கான கண்ட்ரோல் வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னா டிஎஸ்சியில் இருப்பாங்க. டிஎஸ்சினா டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் ஜேடிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கவே அவங்களுடைய அந்த கேம்பஸ்குள்ளே ஒரு தனியா வந்து சிஐபி ஆஃபீஸ் இன்னும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அதுல வந்து 2 சிஐபி இருப்பாங்க. டிஏபியை பொறுத்தவரை ஒரே ஒரு டிஏபி தான். மென் அண்ட் விமன் எல்லா ஸ்கூல்ஸையும் பார்க்கக்கூடிய ஒரே டிஏபி. ஆனா சிஐபியை பொறுத்தளவு 2 போஸ்ட் இருக்கு. அதுல ஒரு போஸ்ட் மென்னு பார்ப்பாரு, ஒரு போஸ்ட் விமன் பார்ப்பாங்க. சிஐபி ஃபார் விமன், சிஐபி ஃபார் மென் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ இதை பத்தியான எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரு டாபிக் வைஸா கொடுங்க. 14 டாபிக்ஸ் இருக்கு இல்ல. இப்போ ரிவ்யூஸ்ல பாருங்க நான் எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ டாபிக் 1ல டோர்னமெண்ட் அட் ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், யூனிவர்சிட்டி லெவல் கொடுத்தாங்களா. அதுல பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க டோர்னமெண்ட் அட் ஸ்கூல் லெவல்ல என்னென்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தொடக்கத்தில் என்ன ஹெச்ஜிஎஃப்ஐ கேம்ஸ் ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அதனுடைய அவங்களுடைய கொலாபரேஷன் நடக்கக்கூடிய கேலோ இந்தியா கேம்ஸ். ஸோ இப்போ முதல்ல ஸ்கூல் கேம்ஸுக்கு இருக்கு, யூத் ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தோன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரெண்டுக்குமே நடக்குது. அப்போ அதை பத்தி நம்ம கேலோ இந்தியா கேம்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கரண்ட்ல பார்த்தோன்னா செட்ல கூட அந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்லாம் கேட்டிருக்காங்க. யாரு வந்து டாப் மோஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் அதை பத்தியான கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை தெரிஞ்சுட்டு போங்க. யார் எப்போ ஜெயிச்சாங்க, கடந்த ஆண்டுல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க, எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாங்க, செகண்ட் இடத்துல இருந்தாங்க, ஆர்டர் வைஸா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேஜர் ஸ்கூல் லெவல் டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோனல் லெவல், கிளஸ்டர் லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது நம்மளுடைய கிளஸ்டர் லெவல் ஏன் இந்த இடத்துல கொடுத்துருக்கு அப்படின்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்லாம் கிளஸ்டர் லெவல்ல நடத்துவாங்க. ஆனா நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவு எய்டட் ஸ்கூல் இருக்கக்கூடியவங்க இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், வெல்ஃபேர் ஸ்கூல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு இதை நடத்துவாங்க. அது வந்து ஜோனல்ல நடக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் வச்சிருக்காங்க. முதல்ல அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்ல இல்ல ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஜோனல் ஜெயிச்ச உடனே டிஸ்ட்ரிக்ட் விளையாடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜெயிச்ச பிறகு டிவிஷனல் விளையாடுவாங்க. மண்டல அளவுல போட்டி நடக்கும். மண்டல அளவுல மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 14 மண்டலங்கள் பிளஸ் 2 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருப்பாங்க. 15 மண்டலங்கள் நினைக்கிறேன், பிளஸ் 2 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். நீங்க அவங்க ஆர்டிஜி பிடிஜி ரூல்லே பார்த்தா தெரியும். அந்த 15 மண்டலங்கள் பிளஸ் 2 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் விளையாடுவாங்க. அப்படிதான் வந்து 17 டீம் மொத்தம் வந்து ஸ்டேட் லெவலுக்கு வருவாங்க. செலக்ஷன் ஆகி வின்னர்ஸ் மட்டும் வருவாங்க. இப்போ அதை மாத்தி ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டா பிரேக் பண்ணி அதுல வந்து நம்பர் ஆஃப் ஜெயிக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ள 2 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நடந்துட்டு ஒரு போட்டி எடுத்து வர்றாங்க.
ஸோ அது மாதிரி நடக்கக்கூடியது ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கு, அப்புறம் ஸ்டேட் லெவல், அப்புறம் நேஷனல் லெவலில் போகிறாங்க. சரியா? அதில் என்னென்ன கேட்டகரியில் நடக்குது, அண்டர் 14, 17, 19 அப்படின்ற பற்றி தெளிவாக உள்ள போட்டு கேலோ இந்தியா. அடுத்த டோர்னமெண்ட் ஃபார் காலேஜ் லெவல், இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட்ஸ், இன்டர் காலேஜ் ஜோனல் லெவல் டோர்னமெண்ட், யூனிவர்சிட்டியினுடைய பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், இதெல்லாம் பார்த்தோன்னா ஓப்பன் டோர்னமெண்ட், இதெல்லாம் எல்லாமே உள்ள போட்டுருக்கு. அடுத்த டோர்னமெண்ட் ஆட்டு வந்து இது ஏஐ லெவலில் எப்படி நடத்துறாங்க. அதே மாதிரி கேலோ இந்தியா கேம் இவங்களுக்கு இருக்கு. அதனால என்னென்ன இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப், கேலோ இந்தியா கேம்ஸ், ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப்ஸ், சவுத் ஜோன், வெஸ்ட் ஜோன், ஈஸ்ட் ஜோன், அதே மாதிரி நார்த் ஜோன் அப்படின்ற மாதிரி இந்த ஜோன்ஸ் ஃபுல்லாக பிரித்து போட்டிகளை பல்கலைக்கழக அளவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டிகளை நடத்துவாங்க. அதை பற்றி விரிவாகவே உங்களுக்கு தகவல் உள்ள கொடுத்துருப்பா. அப்புறம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க தான் போட்டியை நடத்தக்கூடியவங்க. ஹெச்ஐபியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரிக்கு வந்து ஏயுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய போட்டிகளை பொறுத்தவரை அதை பற்றி நிறைய விரிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டிசிப்ளின்ஸ், எத்தனை டிசிப்ளின்ஸ் நடத்துறாங்க அப்படின்றத பற்றி உள்ள விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, HGF, அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எப்போ தொடங்கப்பட்டது, இது யாருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்காங்க, இவங்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இவங்களுடைய ஆர்கனைசேஷனல் பாடி எப்படி கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதுல மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் அப்ளிகேட்டட் வாங்கியிருக்காங்க, இது என்னோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்ற பத்திலாம் இதுல ஃபுல்லாவே இவங்க ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய காம்படிஷன், என்னென்ன காம்படிஷன்ஸ் நடத்துறாங்க அப்படின்றத பத்தியும், ஏஜ் கேட்டகரி வைஸா என்ன கேம்ஸ் நடத்துறாங்க, என்னென்ன கேட்டகரியில நடத்துறாங்க, அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்றத பத்தியானது கொடுத்துருப்போம். அடுத்து கேலோ இந்தியா காமனா வரனால கேலோ இந்தியா எப்ப தொடங்கப்பட்டது, அது யாராருக்கு நடத்துறாங்க, எப்படி நடத்துறாங்க, அதுல என்னென்ன டிசிப்ளின்ஸ் இருக்கு அப்படின்ற பத்தி விரிவாவே உள்ள கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தினுடைய உள்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். விஷன் 2030 வரைக்கும் என்ன இவங்களுடைய கோல் இருக்கு அப்படின்றதுலாம் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். யார் வின்னர்ஸ், மெடல் வின்னர்ஸ் இருக்காங்க, 2008 ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுல இருந்து 2025 வரைக்குமான ரிசல்ட், அதாவது கேலோ இந்தியாவுடைய ரிசல்ட் ஒரே இடத்துல மெடல் டேலிஸ்ல எப்படி இருக்காங்க அப்படின்ற பத்தி நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் தனியா 2025 லாஸ்ட் இந்த 2025 மே 4 to 14 பீகார்ல 7th இது வந்து நடந்திருக்கு. மே 4ல இருந்து 15 வரைக்கும் 2025க்கான பீகார்ல வந்து 7th கேலோ இந்தியா கேம்ஸ், யூத் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நடத்திருக்காங்க. ஸோ அதுல பார்த்தோன்னா மகாராஷ்டிரா வந்து டாப் தி டேலி ஃபார் தி 3rd கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ், 3வது இயரா தொடர்ச்சியா யார் வாங்கியிருக்காங்க, மகாராஷ்டிரா வந்து டேலியில வந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வராங்க. 58 கோல்டு வாங்கியிருக்காங்க, 47 சில்வர் வாங்கியிருக்காங்க, 53 பிரான்ஸ் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 158 மெடல்ஸ் இன் டோட்டல். செகண்ட் பொசிஷன் செக்யூர்ட் இன் 2025 வந்து ஹரியானா, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 39 கோல்டு அண்டு 170 டோட்டல் மெடல்ஸ் அவங்க வந்து செக்யூர் பண்ணுங்க. அடுத்து ராஜஸ்தான் 3rd பொசிஷன். ஸோ இது லாஸ்ட் டேலி, மாடல் டேலியினுடைய இது. அவங்க வந்து 24 கோல்டு, டோட்டலாக வந்து 60 டோட்டல் மெடல்ஸை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி உள்ள வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய அனாலிசிஸை பற்றி ரொம்ப கொடுத்துருக்கு. அப்புறம் கேலோ இந்தியாவுடைய ஷெட்யூல்ஸ், அதாவது வந்து இது வந்து டென்டேட்டிவ் ஷெட்யூல்ஸ், அதாவது அடுத்தடுத்த ஆண்டுகள் 2026 எங்கே நடக்க போகுது, 2027 எங்கே நடக்க போகுது, அதை பத்தியான எல்லாமே. கேலோ இந்தியாலுமே பேரா ஸ்போர்ட்ஸ் நடத்துறாங்க, அதெல்லாம் எப்படி நடத்துறாங்க, பீச் கேம்ஸ் நடத்துறாங்க, அதெல்லாம் எப்படி நடத்துறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் நடத்துறாங்க, அதெல்லாம் எப்படி நடத்துறாங்க, ட்ரைபல் பீப்புள்ஸுக்கான மலைவாழ் மக்களுக்கான போட்டிகள் நடத்துறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாகவே உள்ள கொடுத்துருங்க. அப்புறம் டோர்னமெண்ட் அட் ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், யூனிவர்சிட்டி. இப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்த எல்லா டோர்னமெண்ட்டுடைய கன்சால்டேட்டா எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல ரொம்ப சுருக்கமாகவே ரத்தின சுருக்கமா உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. என்ன ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன், HGF சாம்பியன்ஷிப், கேலோ இந்தியா கேம்ஸ், யூத் கேம்ஸ், டோர்னமெண்ட் நேம்ஸ், அதே மாதிரி வந்து அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் CBSE போர்டு நடத்தக்கூடிய இன்டர் கிளஸ்டர் லெவல் டோர்னமெண்ட்ஸ், ஆல் இந்தியா யூனிவர்சிட்டிஸ் நடத்தக்கூடிய டோர்னமெண்ட்ஸ், அதை மாதிரி நிறைய ஃபேமஸான டோர்னமெண்ட் ஃபுட்பால் நடக்கக்கூடியது, அது மாதிரி ஒவ்வொரு ஃபேமஸான டோர்னமெண்ட் பற்றி கொடுத்துருக்கு. ஸோ இது டாபிக் 1ல இது மட்டும் நம்மளுக்கு கவர் பண்ணிருக்கோம். டாபிக் 2ல என்ன, ஏன்னா இது வரைக்கும் என்ன டாபிக் 1ல ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல் நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி லெவல், இந்த 3 லெவல் நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்ஸ் தான் அவங்க பேசிட்டாங்க. அதை பற்றி விரிவாக கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா நான் ஷார்ட்டாகவே சொல்லிட்டு போயிடுறேன், டாபிக் வைஸாக சொல்றேன். இப்போ ஃபெடரேஷன்ஸ், அசோசியேஷன்ஸ், டோர்னமெண்ட் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், ரீஜனல் லெவல், நேஷனல் லெவல், ஏஷியன் லெவல், இன்டர்நேஷனல் லெவல். இப்போ என்னென்ன ஃபெடரேஷன்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் இருக்காங்க, இவங்களுடைய ரோல் என்ன, இவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்ற பத்தியான ஒரு விரிவான தகவலை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட்னா அது எப்படி, ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்னா என்ன, ரீஜனல் லெவல் டோர்னமெண்ட்னா என்ன, நேஷனல் லெவல் டோர்னமெண்ட், தென் ஏஷியன் லெவல் டோர்னமெண்ட்ஸ், அப்புறம் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் பத்தியான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். இதை பத்தியான ஒரு காமனான ஆர்கனைசிங் பாடி, இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசிங் பாடி என்னென்ன பாடிஸ் இருக்கு, வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ், இப்போ நடக்கக்கூடிய வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்லெட்டிக்ஸ் போட்டி நடத்தக்கூடிய இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன், FIH அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், ICC, இது மாதிரி ஒவ்வொரு ஃபெடரேஷன்ஸுமே, பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன், இதெல்லாம் வந்து உள்ள கொடுத்துருக்கேன். இந்தியா செலக்டிவா உள்ள இருக்கு, சப்ஜெக்ட்ல கொடுத்து வச்சிருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா டாபிக் 3ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா
ஸ்போர்ட்ஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லெவலில் உள்ள ஸ்போர்ட்ஸ் ஸ்கீம்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதுதான் சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அபெக்ஸ் பாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சாயை பொறுத்தளவு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கோச்சஸை உருவாக்குறது, பிளேயர்ஸை உருவாக்குறது, டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்றது, அது எல்லாமே யார் பண்றா அப்படின்னா சென்ட்ரல் லெவல்ல பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா சாய். இந்த சாய் வந்து யாருக்கு கீழே, இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி தான், பட் இது யாருக்கு கீழே இயங்குதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீழே தான் இது இயங்கக்கூடியது. ஸோ இவங்களுடைய இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா கேலோ இந்தியா கேம்ஸ், அப்புறம் வந்து டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம்ஸ், டார்கெட் டாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டாப்ஸ் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். 2014 இவங்க இனிஷியேட் லான்ச் பண்றாங்க. யார் லான்ச் பண்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சாய் லான்ச் பண்றாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதோட எய்ம் என்ன அப்படின்னா, டு சப்போர்ட் தி இந்தியன் டாப் அத்லெட்ஸ் ஃபார் ஒலிம்பிக் ப்ரிப்பரேஷன். அதாவது ஒலிம்பிக் போடியத்தில் போய் நிப்பாட்டணும், விக்டரி ஸ்டாண்ட்ல நிப்பாட்டணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பொசிஷன்ல நிப்பாட்டணும். அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எலெக்ட் அத்லெட்ஸுக்கான எல்லா தேவையான அனைத்து அவங்களுடைய ட்ரைனிங்கான, அவங்களுடைய அங்க போயிட்டு வரக்கூடிய டோர்னமெண்ட்ஸ் எல்லா விஷயத்துக்குமான ஒரு எக்ஸலன்ஸே அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம்ஸ் அப்படின்னு 2014 ரீசெண்டா தான் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அதே இதில் வந்து அவங்க லான்ச் பண்ண இன்னொரு ஸ்கீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய NSDFன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபண்ட். அதனுடைய நோக்கம், அதனுடைய ஃபோக்கஸ் ஏரியா, அதெல்லாம் நீங்கள் உள்ள போய் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாகவே இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஸ்கீம்ஸுமே ஸ்பெஷல் ஏரியா கேம்ஸ், SAGன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள நிறைய ஸ்கீம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் அடுத்து பார்த்தோன்னா சாய் ப்ரீவியஸ் இயர்ல வருஷ வருஷம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 1984 சாய் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஒரு ஸ்கீம்ஸை நோடல் ஏஜென்சியா இருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, பாலிசி டோர்னமெண்ட்ஸ் நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி, ஒரு நோடல் பாயிண்டா, ஒரு நோடல் ஏஜென்சியா இருக்கக்கூடியதான் சாய் அப்படின்றது நம்ம சொல்லலாம். இந்தியா அளவுல நான் சொல்றது. சாயினுடைய மேஜர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி, அதே மாதிரி சாய் ட்ரைனிங் சென்டர் STC, இதனுடைய அப்ரிவேஷன்ஸ் நல்லா படிச்சுங்க. எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் ஆஃப் STC, ஸ்பெஷல் ஏரியா கேம்ஸ், அதே மாதிரி சென்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ். அடுத்து அகடாமிக் இன்ஸ்டியூஷனை பொறுத்தளவு ஃபேமஸானது வந்து பாட்டியாலாவில் இருக்கக்கூடிய NSNISன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி LNCP திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஸ்கீம்ஸ், அகடாமிக் ஸ்கீம்ஸ் உருவாக்குறாங்க. கோச்சஸ், பிசிக்கல் எஜுகேஷன், MPEட் படிக்கக்கூடியவங்க இவங்களெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒர்க்கை வந்து அகடாமிக் ஒர்க்கை அவங்க பண்றாங்க. அகடாமிக் அண்ட் ரிசர்ச் ஒர்க் பண்றாங்க. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இது நோடல் ஏஜென்சி, கவர்மெண்டோட பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோடல் ஏஜென்சி யார் அப்படின்னா ஸ்டேட்னு சொல்லக்கூடிய பாடி தான். இவங்க 1992 தான் இதை தொடங்கியிருக்காங்க. ப்ரொமோட் தி ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் இன் ஸ்டேட் லெவலில் ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்றது, பிசிக்கல் எஜுகேஷனுடைய ஸ்டேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய விரிவாகவே அதிகமான ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. STAT ஸ்போர்ட்ஸ் அசல் ஸ்கீம்ஸ், எக்ஸலன்ஸ் ஸ்கீம்ஸ் ஃபார் எலைட் அத்லெட்ஸ், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ். அடுத்து வந்து மெரிட்டோரி ஸ்பேஸ்ல பார்த்தா அத்லெட் ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி லெவலுக்குலாம் வந்து இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் கேம்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், சீஃப் மினிஸ்டர் டிராஃபி. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சிக்னிபிகன்ட் டிராஃபி, எல்லா ஸ்டேட்டும் பார்க்கக்கூடிய ஒரு டிராஃபி, அதிகமான பிரைஸ் மணி கொடுக்கறதுனால. அடுத்து பென்ஷன் ஸ்கீம்ஸ் ஃபார் ரிட்டையர்டு பர்சன்ஸ், பென்ஷன் ஸ்கீம்ஸ் ஃபார் ரிட்டையர்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆன பர்சன்ஸ்க்கான பென்ஷன் ஸ்கீமும் இவங்க ஸ்போர்ட்ஸ் பென்ஷன் ஸ்கீமும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து காம்படிட்டிவ் சார்ட் சாய் வெர்சஸ் ஸ்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்னென்ன காம்படிஷன் நடத்துறாங்கன்றத டேபிள் ஃபார்மெட்ல உள்ள கொடுத்துருக்கு. அதனுடைய சம்மரி ஃபார்மெட் கொடுத்துருக்கோம். அடுத்து ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் அவார்ட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தோன்னா என்னென்ன அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. மேஜர் தயான்சந்திரனுடைய கேல் ரத்னா அவார்டு. மேஜர் தயான்சந்திரா கேல் ரத்னா அவார்டு இஸ் டாப் மோஸ்ட் அவார்டு. அந்த அவங்க ரிசீவ் பண்றவங்களுக்கு 25 lakhs வந்து கேஷ் பிரைஸ் கிடைக்கும். அதே மாதிரி அர்ஜுனா அவார்டு வந்து 1961 இது வந்து பிரைஸ் பிளஸ் வந்து ஸ்டாச்சு இதெல்லாம் கொடுக்குறாங்க. 15 lakhs இது வந்து அடுத்த அவார்டு. துரோணாச்சாரி அவார்டு வந்து கோச்சஸ் கொடுக்கக்கூடிய அவார்டு, அவங்களும் 15 lakhs தான் வாங்குறாங்க. அடுத்து வந்து தயான்சந்த் அவார்டு ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எதுக்காக? ஃபார் ரிட்டையர்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வித் சிக்னிபிகன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். இப்போ ஃபாஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ரிட்டையர்ட் பர்சன்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது. சரியா? போஸ்ட் ரிட்டையர்மெண்ட், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு அவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு யார் பேர்ல கொடுக்குறாங்கன்னா தயான்சந்த் நேம்ல கொடுக்குறாங்க. அடுத்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் மேக் ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. இது வந்து மகா ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ட்ராஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அவார்டு வந்து இன்டர் யூனிவர்சிட்டியில ஓவரால் சாம்பியன்ஷிப் அதிகமா வந்து இதுல பார்த்தோன்னா பஞ்சாப் யூனிவர்சிட்டிலாம் அதிகமா வாங்கிக்கிறாங்க. ஒரு சில குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி தான் தொடர்ச்சியா வாங்கிட்டே இருக்காங்க, அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ராஷ்டிரிய கேல் புரஸ்கான் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு இருக்கு, அதுவும் கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய அவார்ட்ஸ் உள்ள இருக்குது.
ஸ்டேட் லெவலில் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னென்ன டீச்சர்ஸ் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவார்டு, பெஸ்ட் கோச் அவார்டு, பெஸ்ட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அவார்டு, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஏன்னா பெஸ்ட் ஆசிரியர் தந்து பெஸ்ட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அவார்டு கொடுக்குறாங்க, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து கேஸ் இன்சென்டிவ் மெடலிஸ்ட் கொடுக்குறாங்க, பென்ஷன் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து யார் கொடுக்குறது? நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். ஏன்னா அது நேஷனல் லெவலில் கேட்டதுனால. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் இன் தமிழ்நாடு. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து ஸ்டேட் ரன் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ், அதனுடைய எப்படி இருக்கு, எத்தனை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் மொத்தமா இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலும் என்ன மாதிரியான டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணா, அதை பற்றி விரிவான தகவல் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க அதாவது சாய்க்கு கீழே வரக்கூடிய அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்கீம்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது விரிவாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பார்ட்ல. அடுத்த டாபிக் 6 அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. ஸோ இது வந்து இந்த தமிழ்நாடுல நம்மளுக்கு இருக்கு டாபிக் 6. அப்போ அதில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இடத்துல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு, என்ன கேம்ஸ் டீச் பண்றாங்க அப்படின்ற பத்தி நம்ம பார்த்துக்கலாம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்குறோம். ஸோ அதை பற்றியான விரிவான தகவல் உள்ள கொடுத்துருக்காங்க, உள்ள போய் படிச்சு பாருங்க. அடுத்து இன்சென்டிவ் ஃபார் தி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் என்னென்ன கேஷ் ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கேஷ் ப்ரைஸஸ் நேஷனல் லெவல் இன்சென்டிவ் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க பார்த்தோம்னா மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் கொடுப்பாங்க. அதில் பார்த்தோன்னா ஒலிம்பிக் கேம்ஸ்ல கோல்டு வாங்கியிருந்தாங்கன்னா 75 lakhs, ஒலிம்பிக் கேம்ஸ்ல சில்வர் மெடல் வாங்கியிருந்தாங்கன்னா 50 lakhs, ஒலிம்பிக் கேம்ஸ்ல பிரான்ஸ் மெடல் வாங்கினா 30 lakhs, ஏஷியன் கோல்டு வாங்கியிருந்தா 30 lakhs, காமன்வெல்த் கேம்ல கோல்டு வாங்கியிருந்தாங்கன்னா 20 lakhs, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 20 to 40 lakhs டிபெண்டிங் அப்பான் தி லெவல், எந்த லெவல்ல இருக்குன்னா. பேரா ஒலிம்பிக்ஸ்ல வாங்கியிருந்தாங்கன்னா 75, 50, 30. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோல்டுக்கு வந்து 75, சில்வர் வந்து 50 and 30 அப்படின்ற லேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. டாப்ஸ் ஒலிம்பிக் போடியம் அதுல வரக்கூடியவங்க வந்து மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பார்த்தோன்னா 50,000. ஸ்போர்ட்ஸ் போடியத்தில் வந்து 50,000 வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. இந்த அத்லெட்ஸ்க்கு தேவையான அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கான அவங்களுடைய இன்க்ரீஷனுக்கு தேவையான பணங்களை செலவழிச்சுக்கிறது, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறது, அதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேலோ இந்தியாவில் ஆன்வர்ட் ஸ்காலர்ஷிப்பை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 6.28 lakhs வந்து பெர் அத்லெட்ஸ் வாங்குறான். ஒரு வருஷத்துக்கு ஆன்வர்ட் ஸ்காலர்ஷிப்னு பார்த்தோன்னா 6.28 லட்சம் பெர் அத்லெட்ஸ் ஒரு அத்லெட்டுக்கு வாங்குறான். அப்போ எத்தனை அத்லெட்ஸ் அதில் வாங்குவாங்க பார்த்துங்க. அவங்க பொசிஷன் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே அதில் வாங்குவாங்க. அதே மாதிரிக்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதர் நேஷனல் இன்சென்டிவ்ஸ் ஸ்டேட் லெவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக் கோல்டு வந்து 3 crores நம்மளுக்கு எஸ்ஐடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒலிம்பிக்ல கோல்டு வாங்கினா 3 கோடி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒலிம்பிக்ல சில்வர் வாங்கினா 2 கோடி. அதே மாதிரி வந்து ஒலிம்பிக்ல பிரான்ஸ் மெடல் வாங்கினா ஒரு 1 crore, ஏஷியன்ல கோல்டு மெடல் வாங்கினா 50 lakhs, காமன்வெல்த் கோல்டுல வந்து 30 lakhs வந்து ரிசீவ் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உள்ள நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்புறம் வந்து யார் யார் டாப்பர்ஸ்ல இருக்காங்கன்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து சிக்னிஃபிகன்ட் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் அண்ட் டாபிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன் இந்தியாவில் ராஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி, விஜய் டிராஃபி, இது மாதிரி நிறைய டிராஃபிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிராஃபி, முக்கியமான டிராஃபிக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேம் வைஸா கொடுத்துருக்கோம். கிரிக்கெட்ல என்ன, ஹாக்கியில என்ன டிராஃபிஸ் நடத்துறாங்க, ஹாக்கி இந்தியா லீக் அப்படி ஹச்ஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபுட்பால்ல பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் சந்தோஷ் டிராஃபி அப்படின்றது இன்டர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஃபெடரேஷன் கப்பு, இந்த மாதிரி நிறைய கப்ஸ் அவங்க நடத்துறாங்க. பேட்மிண்டன்ல பார்த்தோன்னா ஃபேமஸான டிராஃபிஸ் நிறைய இருக்கு. இந்தியன் ஓப்பன், அடுத்த அத்லெட்டிக்ஸ்ல பார்த்தோன்னா ஃபெடரேஷன் கப், நேஷனல் ஓப்பன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், இன்டர் ஸ்டேட் சீனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், இதெல்லாம் செய்யலாம். கபடியில பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ கபடி இன்னைக்கு லீக், ப்ரோ கபடி லீக் இருக்குல்ல, அது சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், ரிஸ்லிங்ஸ்ல வரக்கூடியது, டென்னிஸ்ல வரக்கூடியது. அது மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராஃபிஸ் இந்தியாவில் என்னென்ன ட்ராஃபிஸ் முக்கியமானது ட்ராஃபி, என்னென்ன ட்ராஃபி எல்லா கேம்ல இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமா எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல உள்ள கொடுத்துருக்கு பாருங்க. அடுத்து சிக்னிஃபிகன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பை டிசிப்ளின் வைஸா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுடைய நேம். கிரிக்கெட்ல யாராவது உதாரணத்துக்கு இப்போ வந்து சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலியை பத்தி கொடுத்துருக்கு, தோனி MS தோனியை பத்தி கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து லேட்டஸ்டா அவங்க வந்து முக்கியமான ஆளுக்கு இருக்கிறவங்களை கொடுத்துருக்காங்க. ஹாக்கியில பார்த்தோம் அப்படின்னா தயான் சந்து, இதை மாதிரி உள்ளவங்க முக்கியமானவங்களை கொடுத்துருக்கு. அடுத்து வந்து அத்லெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, இப்ப நம்ம ஒலிம்பிக்ல கோல்டு, ஜாவ்லின்ல டோக்கியோ ஒலிம்பிக்ல 2020 கோல்டு வாங்கியிருக்கோம். ஸோ நீரஜ் சோப்ரா இவர், அது மாதிரி மில்கா சிங் பிளேயிங் சிக்கன் சொல்லுவாங்க. ஸோ அவர் அது ஏஷியன் காமன்வெல்த்ல வந்து பார்த்தோன்னா வின்னர்ஸ். பிடி உஷா இவங்கெல்லாம் வந்து அஞ்சு பாபு சார்ஸ் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு வேர்ல்டு லெவல்ல இப்போ பிரான்ஸ்ல லாங் ஜம்ப்ல வாங்கினாங்க அஞ்சு பாபு சார்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ். இவங்களை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பேட்மிண்டன் அதே மாதிரி PV சிந்து பேட்மிண்டன் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எடுத்தாங்க. அதில் மெடலிஸ்ட், பிரான்ஸ் மெடல், சில்வர் மெடல்லாம் ஒலிம்பிக்ல எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா நிறைய, அதாவது அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய நிறைய பேர் நான் கொடுத்துருக்கேன். ரெஸ்லிங், ஷூட்டிங்ல பார்த்தா கொடுத்துருக்கோம், பாக்ஸிங்ல கொடுத்துருக்கோம், ஒரு வெயிட் லிஃப்டிங், டென்னிஸ் அண்ட் அதர் நோட்டபிள் பர்சன்ஸ்.
அப்படின்றத பற்றி பார்த்தோன்னா கொடுத்துருக்கோம், நிறைய உள்ள இருக்கு. அடுத்து சிக்னிஃபிகன்ட் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் ட்ராஃபிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன் இந்தியா. அதை வந்து ஒரு என்ன அப்படின்னா ஒரு கன்சால்டேட்டாக வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கோம். என்னென்ன டோர்னமெண்ட்ஸ் வந்து மேஜர் டோர்னமெண்ட்ஸ் தமிழ்நாடு நடக்குது, அது கேம் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால விரிவாக நீங்கள் பாருங்க. அடுத்து ஃபேமஸ் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ட் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அண்ட் ட்ராஃபிஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் சாரி இதில் ட்ராஃபிஸ் அண்ட் மேஜர் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டில் பார்த்தோன்னா ஒலிம்பிக் கேம்ஸு, ஏஷியன் கேம்ஸு, காமன்வெல்த் கேம்ஸ், அதை பற்றியான எல்லாமே கொடுத்துருக்கு. ஃபிஃபா வேர்ல்டு கப்பு, ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு, அதே மாதிரி ஹாக்கி வேர்ல்டு கப்பு, தாமஸ் கப்பு, உபர் கப்பு பேட்மிண்டன் நடத்தக்கூடிய கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட்ஸ் இன் டென்னிஸ், அதே மாதிரி பார்த்தோன்னா பிடே நடத்தக்கூடிய செஸ் டோர்னமெண்ட்ஸு, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப், இதை பற்றியான தகவல்கள் நிறையவே உங்களுக்கு உள்ள தகவல் கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ டாபிக் 9 சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபிஸ். ஸோ சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபிஸை பொறுத்தளவு இது எதுக்காக நடத்துறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி விரிவாகவே கொடுத்துருக்கு. இதில் வந்து பிரைஸ் மணி மட்டும் ஆல்டர் ஆயிருக்கு கொஞ்சம். தொடங்கும் போது ஒரு மாதிரி கொடுத்தாங்க, அப்புறம் அடுத்து லாஸ்ட் இயர்ல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால பிரைஸ் மணி வந்து ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டை பொறுத்தளவு அதில் சேஞ்சஸ் இருக்கு. அடுத்து நேஷனல் கேம்ஸ் என்னென்ன நேஷனல் கேம்ஸ் இருக்கு அப்படின்றத பற்றி, அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதில் என்னென்ன டிசிப்ளின்ஸ் நேஷனல் கேம் நடத்துறாங்க, நேஷனல் கேம் எப்போ தொடங்கினாங்க, ஃபர்ஸ்ட் 1924 எப்போ தொடங்கினாங்க அப்படின்றது, எங்கே தொடங்கினாங்க, போட்டி நடத்தாங்க அப்படின்ற பற்றியான விரிவான தகவல்களை கொடுக்கப்படும். அடுத்து டாபிக் 11 ஏஷியன் கேம்ஸ். ஏஷியன் கேமை பற்றி விரிவாக, ஏஷியன் கேம் எங்கே நடந்துச்சு, யார் தொடங்கினாங்க, எந்த கேம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதோட சிக்னிஃபிகன்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் 1951 டெல்லியில் நியூ டெல்லியில் நடந்துச்சு, அதோடைய தொடர்ந்து எந்தெந்த கண்ட்ரி நடந்திருக்கு, 2034 வரைக்கும் எங்கே நடக்க போகுது அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான தகவல்களை கொடுத்தாச்சு. நெசசிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ். டாபிக் 12 அப்படின்னு பார்த்தோம்னா ஒலிம்பிக் கேம்ஸ் அண்ட் வேர்ல்டு கப் அப்படின்னு பார்க்கும்போது சம்மர் ஒலிம்பிக் கேம், விண்டர் ஒலிம்பிக் கேம், அதை பற்றியான தெளிவான ஒரு தகவலை கொடுத்துருக்கு. எங்கே போட்டி தொடங்கினதுல இருந்து ஃபர்ஸ்ட் 1896 தொடங்கி ஏதென்ஸ்ல கண்ட்ரி கிரேக்கத்தில் தொடங்கின அந்த கிரேஸ்ல தொடங்கின போட்டி வந்து கிரீஸ்ல தொடங்கின போட்டி வந்து கடைசியா வந்து 2032 வரைக்கும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். நடக்க போறது வரைக்கும் கொடுத்தாச்சு. அடுத்து ஈவெண்ட் இன் ஒலிம்பிக்ஸ். என்னென்ன ஒலிம்பிக் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸ்போர்ட்ஸ்ல அப்படின்ற கொடுத்துருக்கோம். ஒலிம்பிக் மாஸ்காட் என்னென்ன முக்கியமான ஒலிம்பிக்ல என்னென்ன அந்த இது பயன்படுத்துறாங்க அப்படின்ற பத்தி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேம் ஸ்டார்டட் இன் ஒலிம்பிக் அண்ட் ஏஷியன் கேம்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன கேம்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒலிம்பிக்கும் ஏஷியன் கேம்ல என்ன டிஃபரன்ஸ், எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற பத்தியான அந்த ஒரு கம்பேரிசன் சார்ட் கொடுத்துருக்கு. அப்புறம் விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸை பத்தி தெளிவாக கொடுத்துருக்கு. விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸை பொறுத்தளவு தெளிவா என்னென்ன தொடங்கினாங்க, எப்போ நடத்தினாங்க, இனிமே எப்போ நடத்த போறாங்க அப்படின்ற வரைக்குமான தகவல் 2026 வரைக்கும் கொடுத்தாச்சு. இன் இந்தியா அடுத்து வந்து இந்தியாவில் ஒலிம்பிக் கேம்ஸினுடைய மூமெண்ட்ஸ். ஸோ ஒலிம்பிக் கேம்ஸ்னு படிக்கும்போது நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் எப்படி இருந்துச்சு, நேஷனல் லெவலில் நம்ம எப்படி ஒலிம்பிக் மூமெண்ட் எப்போ தொடங்கணும், 1900 தான் நம்ம முதல்ல ஒலிம்பிக் மூமெண்ட் தொடங்குறோம். அது யார் தொடங்கினா, அதில் எத்தனை பார்ட்டிசிபென்ட் போனாங்க, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதனுடைய அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் நம்ம நோட்டபுளாக இது வரைக்கும் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப் டு லாஸ்ட் ஒலிம்பிக் வரைக்கும் நம்ம என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான விரிவான தகவல்களை இங்கே உள்ள கொடுத்துருக்கேன். அவங்க என்னென்ன மெடல் டேலி எடுத்திருக்காங்க அப்படின்றதுலாம் இங்கே தெளிவாகவே இருக்கு. அடுத்து பேரா ஒலிம்பிக் கேம்ஸ், அதில் என்னென்ன போட்டிகள் நடத்துறாங்க அப்படின்ற பற்றியான விரிவான தகவல்கள். வேர்ல்டு கப் வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப் சரியா ஃபுட்பால், அதை பற்றி தனியாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாபிக் 13 அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கனைசேஷனல் செட்டப் அண்ட் ஃபங்க்ஷனல் டிஎஸ்சி, டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், எஸ்சிஆர்டி, ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்ஸ். அடுத்து டயட். ஸோ இது எல்லாத்த பற்றி தனித்தனியாக அவங்களுடைய ரோல் என்ன, அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆர்கனைசேஷனில் அந்த செட்டப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற பற்றியான விரிவான ஒரு தகவலை உள்ள கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அளவுல தான் உங்களுக்கு வந்து இந்த யூனிட்டை பொறுத்தவரை விரிவாக கவர் பண்ணியிருக்கோம். தென் லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா சிஐபி அண்ட் டிஏபி, த ரோல் ஆஃப் சிஐபி அண்ட் டிஏபிஸ், அவங்களுடைய ரோல் என்ன, சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ரோல் என்ன இருக்கு அப்படின்ற பற்றி கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து டிஐபியினுடைய ரோல் என்ன அதை பற்றி விரிவாகவே கொடுத்துருக்கு. ஸோ இதோடு நான் இந்த அமர்வு நிறைவு பண்ணிட்டேன். ஏன்னா புக் ஒன்று பொறுத்தளவு நான் ரிவ்யூ மட்டும் கொடுக்கல, என்னென்ன டாபிக் அப்படின்றதுல கொஞ்சம் விரிவாகவே எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல நான் உள்ள சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த அளவுல நான் இன்றைய பதிவை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து 5வது யூனிட் 6வது யூனிட் ரிவ்யூஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ரிவ்யூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு இந்த புத்தகம் அப்படின்ற பற்றியான ஹோலா நீங்க தெரிஞ்சிருக்கேன். ஸோ அடுத்த ரிவ்யூ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே வந்து அதில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புங்க. கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிட்டே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான புக் இப்போ புக்கு சென்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கா போயிட்டு இருக்கு. இப்போ விரைவிலேயே நீங்க ஏற்கனவே வெயிட் பண்ணியிருக்கவங்களுக்கான இதுவும் வந்து இன்னும் 1 or 2 daysல வந்து உங்களுக்கு வந்து அந்த கன்சர்ன் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அப்படி இந்த வாரத்துக்குள்ள, ஏன்னா இடையில நமக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஹாலிடே வருது புதன்கிழமை, அன்னைக்கு ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ மேக்சிமம் வியாழக்கிழமை மேக்சிமம் எல்லாருமே இதுவரைக்கும் கட்டின எல்லாருமே வியாழக்கிழமை ரிசீவ் ஆயிரும். அப்படி ரிசீவ் ஆகலை அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்க வந்து கோஆர்டினேட்டர்ஸை நீங்க கண்டிப்பா கூப்பிடலாம். வியாழக்கிழமை இதுவரைக்கும் கட்டினவங்க வியாழக்கிழமை
இப்ப இந்த 1 or 2 டேஸ்ல யாரெல்லாம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு சேர்த்து வியாழக்கிழமை ரிசீவ் ஆகுற மாதிரியான முயற்சியை அந்த இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதனால நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் நிகழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.